ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் நான் புளிக்காய்ச்சல் பண்ணி காட்டப்போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 1½ டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வர, 1/4 டேபிள் ஸ்பூன் எள்ளு, காலுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நிறையா போட்டு கொஞ்சம் மிளகா போடுறேன், 1½ மிளகா, மிளகு 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு காரம் வேண்டுற அளவுக்கு எடுத்துங்க. எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய்லாம் விடக்கூடாது, அப்படியே ப்ளைனாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எள்ளு சீக்கிரமாக வெடிச்சிடும், அதனால் நீங்கள் தனியாக வேணால் எள்ளை வறுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அப்படியே ட்ரை ரோஸ்ட், கொஞ்சமாக எள்ளு இருக்கிறனால ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் நிறையா பண்ணால் தனியாக எள்ளு. ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதை தாளித்து கொண்ட வேண்டியதெல்லாம்: 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை வறுத்து வச்சுங்க. நான் தனியாக வறுத்து வச்சுருக்கேன். மிளகா ஒரு 4-5, உங்களுக்கு தேவையான கடுகையும் போட்டு வெடித்து பேனில் வச்சுட்டு, நிலக்கடலை ஏன் தனியாக வச்சுருக்கேன்னா, இதில் போட்டால் அது வேகாத பச்சை நிலக்கடலை, அதனால் தனியாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சமயத்தில் கொஞ்சம் நிலக்கடலை அதில் நிலக்கடலை இப்போ போட்டு அந்த எண்ணெயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுமாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் ஒரு பிடி கருவேப்பிலையே அது ஈரமாக இருக்கும்ல, அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கருவேப்பிலையும் இதில் போட்டு ஈரத்தோடு போட்டால் வெடிச்சிடும், அதனால் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கருவேப்பிலையை ஒரு பிடி வச்சுங்க. இதில் கொஞ்சம் போட்டு வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைங்க. ஒரு நெல்லிக்காயோட கொஞ்சம் கம்மியாக ஓரளவு உங்களுக்கு தேவையான புளிக்கரைசலை புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுங்க. நான் கரைச்சி வச்சுட்டேன். பேனை வச்சு இந்த புளிக்கரைசலை அதில் ஊற்றி தேவையான மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் அப்படியே போட்டுருங்க, தூள் பெருங்காயம் இருந்தாலும் போடுங்க. இப்போ ஏன் மஞ்சள் பொடி கொஞ்சம் கூட போட சொல்கிறேன், ஏன்னா புளிக்காய்ச்சலே கொஞ்சம் காரமாக இருக்கும், வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். மஞ்சள் பொடியை கொஞ்சம் நிறையா சேர்த்துங்க. நிறையா போட்டுக்கூடாது, 1/4 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கொதி வரணும். அது நல்லா பச்சை வாசனை போக கொதி வரணும். பாதி கொதி வரத்தே நம்ம போய் அந்த தாளித்து கொட்டினதை போடணும். இப்போ இதெல்லாம் வறுத்துன்னு வந்ததெல்லாம் நான் போய் பொடி பண்ணின்னு வந்துடுறேன். இப்போ கொதிச்சுன்னு வருது. அந்த நான் வறுத்து நல்லெண்ணெயில் கடலப்பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சமயத்தில் இதை போடணும். முன்னாடியே நம்ம போட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அது புளிக்காய்ச்சல். இப்போ அந்த வறுத்து வச்சதோடு புளியை கரைச்சி ஊற்றினோன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும்னா வத்த குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் அப்புறம்தான் இது பண்ணோம். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு பிடி கருவேப்பிலையும் போட்டு, கருவேப்பிலையை எடுத்து வச்சுருவாங்க, அதனால் அந்த கருவேப்பிலையை தனியாக வறுத்து வச்சது இதில் போட்டு நான் போய் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே இது கொதித்து கொஞ்சம் வந்தோடனே அந்த இது பண்ணி வச்சுருக்கோம்ல, எண்ணெயில் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு இன்னும் நல்லா அந்த கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வரணும். அந்த கெட்டியாக வர சமயத்தில் இந்த பொடி பண்ணி வச்சதை அதில் போட்டு கலரிட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, எனக்கு பிடிக்கும், நான் போடுவேன். நல்லா புளிப்பாக திதிப்புமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் புளிக்காய்ச்சல். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை போட வேண்டாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுறேன். இந்த விழுதை அதில் கொட்டிட்டு அந்த நாட்டு சர்க்கரையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டியதுதான். சுவையான புளிக்காய்ச்சல் ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்கள். இது நான் இந்த வீடியோ இதுக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு, கனு அன்னைக்கு எடுத்தது. அன்றைக்கி மொதல் நாள் இதை பண்ணது. இப்போ தான் வீடியோ போட முடிஞ்சுது உங்களுக்கு. இப்போ அந்த மீதி கருவேப்பிலையும் அதில் போட்டு அந்த பொடியும் போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். முன்னாடியே நல்லெண்ணெயை நிறையா ஊற்றிட்டா தெளித்து வெளியெல்லாம் அந்த நம்ம கொதிக்கிறதுல புளி தண்ணியில் வெளியில் வந்துடும். இந்த சமயத்தில் கொஞ்சம் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் நிறையா ஊற்றினா தான் வீணாக போகாத அந்த புளிக்காய்ச்சல் ஒரு வரைக்கும். நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன், 2-3 நாள் தீர்ந்து போயிடும். நிறையா வேணுன்னா கொஞ்சம் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றுங்க. மீதி நிலக்கடலை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை இப்போ இந்த சமயத்தில் போட்டுட்டு முந்திரி பருப்பும் போடலாம், நல்லாயிருக்கும். அதையும் வறுத்து வச்சுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் போடலாம். நம்மளோட ஆப்ஷன் தான். அப்படி இல்லைன்னா நிலக்கடலை போடலாம். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி ஆஃப் பண்ண வேண்டியதுதான். சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த பொடி, ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்க, அதுலேயும் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். இது மாதிரி புளிக்காய்ச்சல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.